பைபிளில் கூகுள் பற்றி இருக்கா அப்படின்னா இருக்குது. அந்த கான்செப்டுவலாக பார்க்கும்போது இருக்குது. எப்படி அப்படின்னா கூகுளுங்கிற பேர் வார்த்தை எடுத்துக்கணும். அந்த வார்த்தையில் கூகுள் ஜிஓஓ ஜிஎல்ங்கிறத நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஸ்பெல்லிங். அதுக்கு முன்பாக ஜிஓஓ ஜிஓஎல் கூகுள் அப்படின்னு இருந்துச்சு. அது எப்படி உருவாச்சு அப்படின்னா, எப்படி அதை சொல்லப்பட்டுச்சு, காயின் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார். அவர் அவரோடது ஒரு கணக்கு வாத்தியார் அல்லது கணக்கு மேதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணக்கு வாத்தியார் அவருடைய நெவ்யூட்ட கேட்குறாரு. நடந்த சம்பவம் நெவ்யூட்ட கேட்கும்போது, அந்த நெவ்யூ அந்த தம்பி என்ன சொல்கிறான், 9-10 வயசு உள்ள சிறுவன். அவன் என்ன சொல்கிறான், அவன்கிட்ட கேட்குறாரு, அந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, 1க்கு அப்புறம் 100 ஜீரோஸ் வந்தால் அதுக்கு பெயர் என்ன, அது என்ன பெயர் சொல்லலாம், அதுக்கு பேர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அது காயின் அந்த வேர்டை அவர் அந்த பையன் என்ன சொல்லுவான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, கூகுள் அப்படிங்கிறான். கூகுள் அப்படிங்கும்போது ஜிஓஓ ஜிஓஎல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான், உச்சரிக்கிறான். அப்போ அதை அந்த இடத்துல அந்த வார்த்தை ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி அந்த ஒரு ரிசர்ச் அவங்க பண்ணி தான் கூகுள் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்போது ஏன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது அவ்வளவு அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வெப் இன்டர்நெட்டை அவங்க ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை சர்ச் என்ஜின் அதை உருவாக்குன்னு நினைக்கும் போது இந்த கூகுள்ங்கிற வார்த்தை அவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்டோரி அந்த கூகுளை உருவாக்குனவர்களுக்கு அது கிடைக்குது. அப்போ கூகுள் அப்படிங்கிற வார்த்தையை ஜிஓஎல் எடுத்துட்டு அதை சற்று கொஞ்சம் மாற்றி ஸ்லைட்டாக ஜிஓஓ ஜிஎல்இ அப்படின்னு போடுறாங்க. அந்த கூகுள். அப்போ இது அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த சர்ச் என்ஜினுக்கு இந்த கான்செப்டாக பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அளவுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியுங்கிறதுனால கூகுள்னு வைக்கிறாங்க. இது எப்படி பைபிளில் இருக்குன்னா, எக்லிசியாஸ்டிஸ்ங்கிற புத்தகத்தில் இருக்குது. 3:11 பிரசங்கிங்கிற புத்தகத்தில் இருக்குது. அதில் காட் ஹஸ் செட் இட்டர்னிட்டி இன் த ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ காட் ஹஸ் செட் இட்டர்னிட்டி இன் த ஹியூமன் ஹார்ட் அப்படிங்கும்போது தமிழில் எப்படி சொல்லுவோம், நித்தியத்தை அல்லது சாகா வரம் அல்லது அழியா வரம், அழியா ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்குள்ள கடவுள் உள்ள விதைத்திருக்கிறார், உள்ள வைத்திருக்கிறார், நம்ம மனதிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இட்டர்னிட்டி, அப்போது நித்தியமான வாழ்வு, அழியாத வாழ்வுன்றது நமக்குள்ள அந்த டிசையர், அந்த ஆசை இருக்குது. அப்படி தான் கூகுளோட இன்ஃபர்மேஷனையும் அப்படி தான் அந்த அவ்வளவு அளவில்லாத இன்ஃபர்மேஷனை உள்ள இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கணுங்கிற ஒரு 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 டிசையர், அல்லது அந்த 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 ஒரு அதை அவங்க அந்த ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் அதை பண்ணுறாங்க, கூகுள் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுவும் பைபிள்லேருந்து தான் வருது. எப்படி நித்தியமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த அப்படிங்கிற ஒரு டிசையர் கடவுள் நமக்குள்ளே வச்சிருக்கும் போது அந்த டிசையர், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம குடும்ப லெவலில், நம்ம தனி மனித வாழ்விலே பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது நம்ம கூட எப்பயுமே இருக்குன்னு நினைப்போம். நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸு, நம்மளுடைய பிரில்லியன்ஸு, இன்டெலிஜென்ஸ், நம்ம வைத்திருக்கக்கூடிய பிடித்தமான விஷயங்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கூட எப்பயுமே இருக்குன்னு நினைப்போம். அது இந்த எப்பயுமே அது ரொம்ப நாளைக்கு வருங்களா அப்படின்னு கேட்கறத விட, இது டேமேஜ் ஆகாமல் இருந்தால் பரவாயில்லையே, இது ரொம்ப நாள் இருந்தால், இது எப்பயுமே நம்ம கூட அழியாமல் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற ஆசையும் நமக்குள்ள இருக்கும். நம்மளும் நித்தியம் வாழணுங்கிற ஆசையும் நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கூட இருக்கிற நமக்கு பிடிச்சமான விஷயங்களும் நித்தியம் நம்ம கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும் நம்மகிட்ட. அது பைபிள் கடவுள் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பைபிள் சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கூகுள் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த டிசைர் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அதை பிப்ளிக்கலி அதை பேரலல் தாட் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த நித்தியமான வாழ்வு அப்படிங்கும்போது உடம்பு மாத்திரம் இல்லை, மனது, நம்முடைய சோல், ஆத்மா. அப்போ ஆத்மாவுக்குள்ளே அவர் வைக்கிறார் இந்த ஆசையை. கடவுள் நம்முடைய படைக்கும் பொழுதே, கடவுளோட சாயல் படைக்கும் போது இந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த ஆசையை வைக்கிறார். இட்டர்னல் டிசையர் ஃபார் இட்டர்னிட்டி அப்படிங்கும்போது, இட்டர்னிட்டி வித் காட் அப்படிங்கும்போது கடவுளோட நம்ம இட்டர்னிட்டி இருக்கும்பொழுது எவ்வளோ இன்பமாக இருக்கும், எவ்வளவு துன்பம் இல்லாமல் இருக்கும், எவ்வளோ சமாதானமாக இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு இன்டிஸ்கிரைபபிள் அல்லது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேஸ் அல்லது இன்ஃபினிட் லைஃப் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு அது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது பைபிள் சொல்கிற காரியமாக இருக்குது. அதுதான் கூகுள் கான்செப்டையும் அது நிறைய கான்செப்ட்ஸ்க்கு மத்தியில் நிறைய கான்செப்ட் பைபிள் டீல் பண்ணுது. அது இந்த இட்டர்னிட்டிங்கிற கான்செப்ட்டுக்கும் கூகுளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும்னு நினச்சேன்.